பச்சை மலை சாமி ஒன்று உச்சி மலை ஏறுதுன்னு எடுடா தம்பி மேலும் குடமா போடு தாளும். பச்சை மலை சாமி ஒன்று உச்சி மலை ஏறுதுன்னு எடுடா தம்பி மேலும் கொஞ்சம் இதமா போடு தாளும். உன்னை சொல்லி குத்தமுள்ள கூட்டமுங்கு குறைஞ்சு போச்சு. உன்னை சொல்லி குத்தமுள்ள கூட்டமுங்கு குறைஞ்சு போச்சு. பாட்ட பாடித்தான் நாடகத்தை ஓட்டுனேன் எடுடா தம்பி மேலும் கொஞ்சம் இதமா போடு தாளம். நீ எடுடா தம்பி மேலும் கொஞ்சம் இதமா போடு தாளம். அவ்வளோதான் பாட்டு. கூட்டம் இருக்க சுருங்குது அண்ணே. நான் வர்ற வட்டமெல்லாம் எல்லாத்தையும் பார்க்குறேன்னு நினைக்கிறீங்க, உங்களை பார்க்கல. என்கிட்ட நாடகம் பேச வந்த ஆளுங்க யாருன்னு தேடிக்கிட்டே இருக்கேன். இருக்கீங்களா ப்ரோ? அண்ணே என்னடா பேப்பையம்மேனே? எங்கள் அண்ணி சீதா அண்ணி நல்லா இருக்கா அண்ணே? அண்ணி சீதா நல்லா இருக்கா? அன்னிக்கு குழந்தை பிறந்துருச்சா? ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா அண்ணே? அதுதான் டாக்டர் தெரியாமல் அமெரிக்காவுக்கு அனுப்பி விட்ருக்காங்க. என்னமோ கீரி பிள்ளை மாதிரி ஒன்று கிடந்துச்சுன்ட்டாங்க. அண்ணா தம்பி. அண்ணே சிரிக்காதண்ணே. அழுகிறண்டா ஈன பையமேனே. அழுகிறியா அண்ணே? உன் பீலிங் எனக்கு புரியுதுண்ணே, சொல்லுண்ணே. குழந்தை பிறந்து சின்ன உசுரை காப்பாற்றிட்டு என்னன்னே சொல்கிறீங்க? அப்போ அண்ணி சொல்ல விடு, நீயே என் முந்துற. சரி, அண்ணி கோமால கிடக்கு. சீதா அண்ணியா? ரத்தம் பத்தலைன்னு டாக்டர் சொன்னார். நான் ஒவ்வொரு வயட்டை கேட்டேன், எவனும் தர மாட்டேன்ட்டாங்க. அதனால் நம்ம வீட்டில் இருந்துல எச்சப் மாடு அது ரத்தத்தை ஏற்றிட்டேன். அன்னைக்கு எப்படின்னே மாட்டு ரத்தம்? அதுவே முண்டை என்னம்னே அண்ணி உள்ளதையும் குளுக்க சேர்ந்து பார்த்துட்டு வாப்பா. உன்னை வச்சுக்கிட்டு அந்த நாடகத்தை ஓட்டி புழு புழுன்று மல்லிகைப்பூ மாதிரி இருந்தாங்களே இந்த 2 பேர். அண்ணே அவர் வந்ததுலேருந்தே தூக்குறாரு. அது யாருப்பா அந்த அவரு? குண்டு போட்டாயிரடா. விழா கமிட்டி முக்கியஸ்தரா? கமிட்டியே கமுந்துருச்சே. ஏழை 9லேருந்து இப்படித்தாண்டா படத்து கிடக்காப்புல. அதுதானே சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. எப்படி என் மறு வருஷம்தான் போவாப்புல வீட்டுக்கு. எது எப்படி இருந்தாலும் சந்திக்கிறேன். வையாவூரிக்கார். வையாவூர்லேருந்து ஆளுக வந்த ஆளுக கை தூக்குங்க. போன ஆளுக்கு நன்றி சொன்ன ஒரே ஆள் நீதான். அவங்கதான் என்னை பார்த்துட்டு போயிட்டு வரோம்னு சொல்லிட்டாங்களே. என் மண்ணின் மைந்தன் என் உசுருகன்ற ஃபோனில் ஏற்றுக்கிறியா? ஏதோ சரி, வையாவூர்லேருந்து வந்தான் சரி. என் உறவுகள்லாம் நன்றி. இப்போ வந்தாரே ஒரு சாமியார். ஒரு சாமியாரா பிளாச்சோல வைக்கிறாராடா? சாமியார் தானே. தேவலோகம். தேவ ஹோட்டலில் யாருமே குஞ்சார் இல்லைண்ணே, தேவலோகத்திலேருந்து வந்திருக்காரா? தேவலோகமா? அந்த சாமியை வர சொல்லு. சேர எடுத்ததான் வருவாரா? கானகத்தில் பாட்டு பாரும் சாமி கொட்டை ஒரு மாதிரி ஆடுது. ஐயாமைய வர்றாரோ? சூப்பர் சிங்கர்ல பாடு. காமனரே வேஷமிட்டால் கல்வர்களும் கண்மூடி தோண்டது தோண்டட்டுமே. காமனரே வேஷமிட்டால் காவலரே வேஷமிட்டால் கல்வர்களும் வேற்றுருவி கண்முன்னே தோன்றுவது சாத்தியமே. காத்திருந்த கல்வருக்கு கைவிலங்கு பூட்டிவிடும் கண்ணுக்கு தோணாத சத்தியமே. போடும் பொய்த்திரையை
பொய்யே சொல்லாதது. எக்கோ குறைவேன். என்ன வாட்டி பாட்டு பெரிய சூப்பர் சிங்கர்ல டைட்டில் வின்னர். என்ன நீ அப்படியே இங்க கிழிச்சு விட்ட? அப்படியே பட்டிமன்றத்தை நான் கிழிச்சதுனால தான் இப்படி தைக்க முடியாம போட்டு கிடக்கு. நீ கிழிக்காம இங்க உள்ள இதுக்கு எதுக்கா போனேன்? உள்ள வெளியே நிக்க வேலையை வேண்டியது பாரு. நீ உன் வேலையை பாரியா முதல்ல. சில்லுமுக்கு அந்துவோம் அப்புறம் அரைஞ்சனச்சுக்க புறங்கட்டி வச்சு அடைஞ்சு விடுவேன். சும்மா எதுக்கியா உள்ள உன்னை? நீ இப்போ வெளில நிற்க வேண்டியதானே? உன்னை பார்க்க தானே வந்தாங்க. உன்னை யார் உள்ள வர சொன்னது? இன்னும் சேர போட்டு உட்கார வேண்டியதானே? உட்கார முடியாது, எனக்கு மூலம். அப்புறம் எதுக்கு உள்ள வந்தீங்கன்னா அது அதானே காரணம். போயா நீ முதல்ல. வெளியே வந்து இருக்கிற கூட்டத்தையும் படுக்க போட்டுட்டு நீ எதுக்கு உள்ள வந்தேன்னு கேட்டேன். என்ன தெரியும் உனக்கு? என்ன தெரியும்? எல்லாமே தெரியும். எனக்கு எல்லாமே தெரியும். அப்புறம் எதுக்கு வர்ற வீட்டுக்கு போறேன்? அப்புறம் நீ எதுக்கு தான் இங்க வந்த? நான் என் உறவுகளை பார்க்க வந்தேன். நானும் என் உறவுகளை பார்க்க வந்தேன். நான் கதையின் சாராம்சம் தெரியாம நீ என்கிட்ட பேசக்கூடாது. யாருண்ணா? உனக்கு எல்லா வெங்காயமும் தெரியுமோ? நான் பெரிய பெரிய வெங்காயத்தை பார்த்து நீ வந்தேன். எந்த வெங்காயத்தை வேணாலும் பாரு. இந்த வெங்காயம் குமாரு இங்க வா. ராதா வா. வேறு சொல்ற அளவுக்கு வந்துட்டியா? வைக்கிறது அதுக்கு தானே, வேற எதுக்கு? அப்ப காலையில பொன்னமராதில் பஸ்ஸே ஓடாது. எதுக்கு? உன் பேரை சொன்னா பஸ் ஓடாதா? உனக்கு என்ன தெரியும்னு நீ பேரை கேட்டவனே சேவலே அதிர்ந்து. என்ன நீ இப்ப உனக்கு என்ன தெரியும்னு நீ கிளிக்கிற? ராமாயணம், மகாபாரதம். மண்ணாலானது மகாபாரதம், பெண்ணாலானது ராமாயணம். ஓரறிவு படைத்தது கீழே. புல் பூண்டுகளுக்கு ஓரறிவு, மரஞ்செடிகளுக்கு ஓரறிவு, ஊர்வனவுக்கு இரண்டாவது அறிவு. அப்படி சொல்லுங்க. நீர்வாழ்வனுக்கு 3 அறிவு, பறவை இனத்துக்கு 4 அறிவு. அப்படி சொல்லுங்க. விலங்கு இனத்துக்கு 5 அறிவு, மனிதர்களுக்கு 6 அறிவு, முனிவர்களுக்கு 7 அறிவு, இறைவனுக்கு 8ஆம் அறிவு. என்ன தெரியும்? நான் உன்னை தான் கேட்கிறேன். தெரியும். என்ன தெரியும்? அப்படி என்ன தெரியும்? எல்லாம் தெரிஞ்சதுனால சமாளிக்க தெரியாதவன் சமைக்க வரக்கூடாது, சமைக்க தெரியாத உங்களை எவன்ட்டே வாக்கப்பட கூடாது. அவை நான் சந்திக்காத ஆளுகளே கிடையாது. அவை என்கிட்ட பேசுறோம்னா அவை இல்லாதவன் உனக்கு என்ன தெரியும்? சபையுள்ள உனக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும்? என்ன தெரியும்? என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? அவை இல்லாதவன் அந்ததுக்கு வராது, சபை இல்லாதவன் சபைக்கு வராதுன்னு. காச்சட்டை, அரைச்சட்டை, முக்காச்சட்டை, முழுச்சட்டையும் கத்தவன் போகாத சபையும் இல்ல, வாங்காத பேரும் கிடையாது. செந்தில்குமரன் என்பது வையாபுரி கிராமத்துக்கு பெருமை சேர்க்க நீ இருந்தேன்னா சிவகங்கை மாவட்டத்துக்கு பெருமை சேர்க்க நான் இருக்கேன். அதே எந்த மாடு எந்த மாடுகளும் பேர் சேர்த்துட்டு போ. அதை பத்தி தமிழகத்திற்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு பேர் சேர்க்க நான் வந்திருக்கியா? உனக்கு என்ன தெரியும்னா என்கிட்ட வந்து இவன் என்னடா அம்மாச்சி விரதம் வர்றேன் மாதிரி உன்னை ஆறா வர சொன்னா விளங்காப்பைய மயனே. பஞ்ச பாண்டவர்கள். அவன் யாரு? அவன் இன்னைக்கு மெண்டல் மாத்திரை ஓடாம வந்துட்டான். உன்னை ஆறா வர சொன்னா தூக்கத்துல எழுப்பிடலாமா அவனை? எதுக்குடா இங்க வந்த நீ? ஏன்டா இங்க வந்த? போட முதல்ல உள்ள. சபை அறிந்தவர் 2 பேரும், கற்றவர் 2 பேரும் உரையாடி இருக்கும்போது உனக்கு என்ன இங்க வேலை? கற்றவர் 2 உரையாடும் போது இந்த கரெக்டா வந்து என்ன கட்ட வண்டிக்கு இவன் திருந்த மாட்டாயா? இவன் திருந்த மாட்டான். சாமி ஒரே விஷயம், எல்லாம் கற்றவர் தானே நீங்க. இவன்ட்ட ஒரு கேள்வி கேளுங்க, அதோட நாக்க புடிச்சு சாகன்னு நான் மண்ணனை ஊத்தி இவனை எரிக்கணும். மருதம் குடிக்காரி உன் புருஷன் கேட்கிற கேள்வி பேச அரைஞ்சுடுவேன். என்ன பேசு? கையை நீட்டி பேசக்கூடாது. அவனை மாதிரி என்ன நான் பெரங்கட்டு அடிச்சு போடுவேன். இந்த வர்றா கோ வருதுடா. பொறுமசாமி காசு வாங்கன்னா 1/4 மணி நேரம் தான் இருக்கு. பொறுமசாமி என்னை போட்டு கொள்றியாடா? டேய் வாடா, நீ என்னமோ இப்ப வீரமா இருக்கு. வாடா வாடான்னு சொல்லாதன்றியா? பக்கத்து நினைக்கிறியா? சரி வாங்க வாங்க. உங்களுக்கு தொடாம பேசுங்க. ஏன் மேல கைவிடக்கூடாது? நீங்க ஏதாவது வசிய வச்சிருப்பீங்க, நீ பேச விடாம. தீட்டு தானே நீங்க வீட்டுக்கு வரக்கூடாது. ஆமா, ஒரு பெரிய தேனு விரல் பட்டவனே அப்படியே அழுகி போயிடுவாரு. அவனை விடுவேன் என்கிட்ட. அவனை கொஞ்ச நேரம் விடுவேன் வா. ராமாயணம் மகாபாரதம். மண்ணாலானது மகாபாரதம், பெண்ணாலானது. காலையில் 6 மணி வரைக்கும் மண்டை ஆட்டாத. என்ன சொல்றேன்னா அதை கேளு. இதிகாசங்கள் 10 பாட்டு 8 தொகை 500 சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசினி 50 காப்பியங்கள். மணிமேகலையா? மணிமேகலை மட்டும்தானா? நீங்க மணிமேகலை மட்டும் பார்த்துப்பீங்க. நான் மணிமேகலை, ரஞ்சிதா, ஜெயப்பிரியா, சத்யபிரியா, எத்தனை பேரு? ராதா செல்வி, பூவனா, ரதிதேவி, லைலா.
டேய் இவன் என்னடா இவன் பொம்பளை பிள்ளை பேரா சொல்றேன்? எல்லா பொம்பளைக்கும் பேக் தூக்குனவன். அவங்கள ஊரா மதுரையில் உள்ள நான் பேசுறது வேற, புரியுதா உங்களுக்கு? கசடத போற எங்க நம்மன அவனை விடு. என்ன நீ பேச நாங்க அண்ணன் தம்பிங்க, ஆளுக்கு மட்டும் பகிர்ந்து. நீங்க அண்ணாந்து எதை வேணாலும் பண்ணுங்க. கசடத போற அண்ணாந்து அண்ணன் தம்பி அவங்க. அவ்வளவுதான் நான் கேட்கறதுக்கு மட்டும் கசடத போற சொல்லுனே. கசடத போற வள்ளினம். ஏன் அவர் சொல்றது நம்ம சொல்லணும்? சரி நீங்களா சொல்லுங்க. மெல்லினம்னா என்ன? மெல்லினம்னா மெல்லினா. எங்கன நம்மன எங்கன முங்குன எங்கனடா முங்குன? அவர் சொன்னதான் நான் சொன்னேன். எங்கன நம்மன மெல்லினம். அருமையா பேசுறாயா, இப்படி இருக்கணும், அப்படி தெளிவா விழுகணும் உச்சரிப்பு. வா. எரல வள்ளல எரல வள்ளல எரல வள்ளல சொல்லு சொல்லு வா சொல்லு சொல்லடா. எலல வரல. முட்டனாக்கு பயமே. என்ன 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 வரல வரல வரல. இது கசடத போற வள்ளினம் எங்கன நம்மன மெல்லினம் எரல வள்ளல இடையினம். அவன் கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும். அப்புறம் நேர்நேர் தேமாங்காய், நிலைநேர் புடிமாங்காய், நேர்நிலை கூவிளம், நிறைநேர் கருவிளம், எழுத்து சொல் பொருள் யாப்பாடின்னு சொல்லக்கூடிய ஐவை இலக்கணம். இலக்கணத்தை பேசணும்னா தலக்கணம் வந்துடும். நீங்க வாங்க. பேசினா விளக்கணம் என்று சொல்லுவாங்க. அது வேணாம் வேணாம், இலக்கணம் வரலைன்னா. சிலப்பதிகாரம்னு ஒரு காவியம் இருக்கு. அந்த காவியத்தோட கதாநாயகி யாருன்னா யாரு தெரியும்? பாஞ்சாலி. டேய் கிடையாதுன்னு சொல்ல வரேன். நீ சொல்லு. என்ன சிலப்பதிகாரத்தோட காவிரி தாய் போய் கடலுக்குள்ள புகுற பட்டினம், காவிரி புகும் பட்டினம் அப்படின்னு ஒரு பேர் பூம்புகார். அந்த பூம்புகார் நகரத்திலே பிறந்தவள் அந்த சிலப்பதிகாரத்தோட கதாநாயகி பேர் சொல்லுங்க. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியாது. தெரியாததை என்கிட்ட கேட்காதீங்க. எனக்கு தெரியும். தெரிஞ்சதையும் என்கிட்ட கேட்காதீங்க. சரி வாங்க. கண்ணகி. கண்ணகி கோவலனை திருமணம் செய்தால் அப்பொழுது ஆடலுக்காக வந்தவள் மாதவி. மாதவி கழுத்துல கோவலன் கழுத்துல மாலையை போட்டோன்னே மாதவி போயிட்டா. இறுதியிலே கோவலனை மதுரையிலே வெட்டிட்டாங்க, இறந்து போயிட்டா. செய்தியை அறிந்து மறுசிலம்பை எடுத்துக்கொண்டு மதுரை என்பதிக்கு சென்றாள் கண்ணகி. மதுரையில இறந்துட்டாரா? டேய் 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 இது மட்டும் காது நல்லா விழுமே. ஐயோ கதையை டேய் டேய் கதையை கேளுடா, கதையை கேளு, கதையை கேளுங்க. கதை கொண்டுட்டாங்களா? சொல்லவே இல்லை. டேய் இவன் அற வாங்க போறான்டா. நீ வா, நீ கேள், இங்க வா நீ. சரி வாங்க. கண்ணகி மறுசிலம்பை எடுத்துக்கொண்டு போனால் கண்ணகி சிலம்பை சபையிலே உடைத்தாள். அவள் சிலம்பிலிருந்து மாணிக்க பரவி ஓடியது. உங்கள் சிலம்பு உடைங்க அப்படின்னு கோப்பெருந்தேவி பாண்டிய நெடுஞ்செழிய மன்னனுடைய மனைவி சிலம்பு கோப்பெருந்தேவி சிலம்பையோட சபையிலே உடைத்தார்கள். என்ன பரல்கள் பரவி ஓடியது. வாங்க விஷயம். கண்ணகி சிலையில சிலம்புல மாணிக்க பரல்கள், கோப்பெருந்தேவியோட சிலம்புல இருந்து என்ன பரல்கள் பரவி ஓடியது. கண்ணகி சிலம்பை உடைத்தாள். சிலம்பை உடைக்கின்ற பொழுது பரந்த உருண்டு ஓடிய முத்துக்கள் எத்தனை பரல்கள்? நல்ல கொஸ்டின் தான், நல்ல கேள்விதான். இதுக்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. நல்ல கேள்விதான் வையாபுரியாரே. அப்படி சிலம்பை உடைக்கும் போது எத்தனை பரல்கள் ஓடின? எத்தனை பரல்லாம் கேட்கல. கண்ணகி சிலம்புல இருந்து மாணிக்க பரல்கள் பரவியது. கோப்பெருந்தேவியோட சிலம்பை உடைச்சாங்கல்ல, அந்த சிலம்புல இருந்து என்ன பரல்கள் பரவியது. இது மாணிக்கம், அது என்னன்னு கேட்டேன், அவ்வளவுதான், வேற கேள்வியை தான். அப்படி உடைக்கும் போது ஓடின பரல்கள், ஆமா, அந்த சிலம்பு இரும்பா ஈயம்மா? டேய் டேய் இவனை போ சொல்லு. டேய் இவனை போ சொல்லு, போ சொல்லு. நீ வா. அவர் என்னடா கேள்வி கேட்கிறாரு, நீ என்னடா பதில் சொல்ற? உங்களுக்கு புரியுது பாருங்க. ஒரு சாமிட்ட என்ன பதில் சொல்ற? புரியுது பாருங்க, உங்களுக்கு புரியுது, அவனுக்கு புரியுதா? சாமி நான் உங்கள்ட்ட கேட்கிறேன் அதே கேள்விதான். இந்த சிலம்புல இருந்து முத்துக்கள் பரவி ஓடியது, அந்த சிலம்புல இருந்து என்ன பறவைகள் பரவி ஓடியது உடைக்கும் பொழுது? அப்படிலாம் பேசாரு. அவர் எவ்வளவு அர்த்தமா ஒரு கேள்வி கேட்கிறாரு. அது சொல்றேன் பாரு, இரும்பா ஈயம்மா? புத்தி இருந்தா பேசுவானா? போடா. ஏய் நீ போ, எனக்கு வெறுப்பா. என்னடா அவர் என்னடா கேட்டாரு, நீ என்னடா பதில் சொல்ற? நம்மள என்னடா நினைப்பாரு? கோவக்காரரு பதில் சொல்லுவாருங்க. அவரு திறமை இருக்கு, அங்க
ஆளை பக்கத்தான் அப்படி திறமை அங்க இருக்கு. நம்மளுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைச்சிட மாட்டாரடா. சொல்லுங்க. விளையாட நேரம் விளையாடணும், எல்லா நேரம் விளையாடுற விளையாட வச்சுக்கிற கூடாதுடா. சரி வாங்க நீங்க சொல்லுங்க. அது நீங்க போடா சொல்லுங்க. சாமி ஒரு நாரத மகராஜ் வந்து கேட்கும் போது என்ன பதில் சொல்றீங்க? அருமைங்க. வா வா எவ்வளவு கோபப்படுறாப்ல. இந்த பதில சொல்லி ஒரு மனுஷனையே வெறி உண்டாக்கிட்டியா? அது எனக்கே மனசு கஷ்டமா இருக்கு. அவர் கேள்வி கேட்டவருக்கு எவ்வளவு சாட்டமா. சரி வாங்க, நான் சங்கடப்படல. வாங்க நீங்க சொல்லுங்க. நீ போ, வெறுப்பு உண்டாகாத. வாங்க வாங்க சொல்லுங்க. உங்களை நான் பாராட்டுறேன் உண்மையிலே. சரி அப்படியே ஆகட்டும், மன்னிக்கிறேன். சொல்லுங்க. சிலம்பு உடைத்தது சபையிலே எங்கே பாண்டிய நாட்டில் உடைச்சாங்க. அந்த சபையிலே உடைக்கும் பொழுது இதுல இருந்து முத்துக்கள், இதுல இருந்து மாணிக்கங்கள், அதுல இருந்து என்ன பறவைகள் பரவியோடு என்ன உடைக்கும் பொழுது உடைத்த இடத்துல சொல்லுங்க. அவ அசிங்கப்பட போறியா? நீங்க இப்ப பதில் சொல்லி அவளை அசிங்கப்படுத்துங்க. பதில் சொல்றதுல இவன் அசிங்கப்பட்டு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. கேவலப்பட்டு அத்தனையும் பட்டு போகணும். சரி சொல்லுங்க. உடைத்த இடத்துல தடம் போட்டிருந்தாங்களா, டைல்ஸ் போட்டிருந்தாங்களா? இதுக்குத்தான் 4 தடவை அடிக்க போங்க நீடா கையை. நானாவது அந்த காலத்தில் இரும்பு ஈயம் பித்தால வெள்ளி இருந்துச்சு. நான் கேட்டால் அது பொருந்துற மாதிரி கேட்டேன். அந்த காலத்தில் நோத்தா விட்டு டைல்ஸாக ஓட்டினேன். நாராயணமுகே அறிவம். டேய் 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 2 வேளையை முகரையில முடிக்கப்படாது. தப்பு இதே அண்ணே. நம்ம 2 பேரும் நகைச்சுவையாளர்னு நிரூபிச்சுக்கிட்டே இருக்கோம். அது தப்புனே. டேய் டேய் அதை பத்தி இனிமேல் நான் அந்த கேள்வியை விட்டுட்டேன். உங்கள்ட்ட வேற கேள்வி கேட்கிறேன். அந்த கேள்வி அந்த சிலம்பு பாத்திர கடையில் எடுத்ததா இரும்பு கடையில் எடுத்ததா? சிலம்பே உடைக்கல, கண்ணகி போகல, சிலப்பதியாரம்னு ஒரு காவியம் நடக்கல. உங்கள்ட்ட அந்த கேள்வியே கேட்கலடா. வேற ஏதாவது கேள்வியா? மகாபாரதம்னு ஒரு அறைய பொறியாடா, அறை வாங்க பொறியாடா 2 பேரும் கேட்டு அடுத்த கேள்விக்காவது பதில சொல்லி தொலைங்கடா. அடுத்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. மகாபாரதத்துல கதாநாயகி யாரு? ரம்பா. மகாபாரத்தின் கதாநாயகி இவ பாஞ்சாலி. அப்படி சொல்லுங்க. பாஞ்சாலினா திரௌபதி. திறந்து ஓட்டு. திரௌபதிக்கு 5 பேரை திருமணம் பாஞ்சாலிங்கிற ஒரு பேர் நாமோதியம். பாஞ்சாலிய சபையிலே பகடி உருட்டும் பொழுது பஞ்சபாண்டவர்கள் 5 பேரும் பாஞ்சாலி தன்னையும் இழந்து பாஞ்சாலியும் இழந்தார்கள். அப்படி பாஞ்சாலியை சபையில இழுத்துட்டு வந்து துகிலை உரிந்தார்கள். அப்படி உரிய சொன்னவன் யாரு? உறிஞ்சவன் யாரு? பாஞ்சாலியோட சேலைய சபையில உறிஞ்சார்கள். உறிஞ்சவன் யாரு? உரிய சொன்னவன் யாரு? நான் இப்ப வந்து மகாபாரதத்தை பத்தி பேசுறேன். உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும். பதில் சொல்லுங்க. அப்ப மாதிரி விளையாட்டா பேசவேனா, இது உண்மையான பதில சொல்லிட்டு போயிருவோம்ல. ஆமா சொல்லுங்க. பூலோகத்தில் நம்ம வாழ்கின்ற வாழ்க்கையில் ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படித்தான் இன்னைக்கு பூலோகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. தப்பி தவறி ஒரு சில ஆள் 2ஆம் தரம் கட்டுவாங்க. நல்ல கொஸ்டின் தான். ஆனால் பஞ்ச பாண்டவர்கள், இந்த பாமர மக்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்கிறேன் சாமி, மன்னிச்சுக்கிறணும். சொல்லுங்க. உங்கள் பர்மிஷன் ஒரு ஆண்டு சொல்லுங்க. எங்கிட்ட கேள்விக்கு பதில் சொன்னா சரிதான். 5 ஆண்களுக்கு ஒரே மனைவி. ஆமாம். 5 புருஷனுக்கு ஒரு பொண்டாட்டி. அப்படிதான் புரியும். 5 புருஷனுக்கு ஒரு பொண்டாட்டி. காலையில அவள் தான் 5 கணவனுக்கு ஒரு மனைவி. காலையில 6 மணிக்கு நீங்க டீ குடிக்க போனாலும் அது வரையும் சொல்ல மாட்டாங்க. பாருங்க என்னென்ன வர்றாங்க. நீங்க ஏங்க முந்திரிய? அவ பதில சொல்லியா? ஐவருக்கு ஒரே மனைவி பாஞ்சாலி. அவ்வளவுதான். எத்தனை பேர்னே எண்ண முடியாத ஒரு பெருங்கொண்ட சபை. நம்ம ஊரு கட்லா மீன் ஏல வர்ற மாதிரினே. அவ்வளோ ஒரு கூட்டத்திலே, அந்த கூட்டத்தில் பெண்கள் இருந்தாலும் ஓடி போய் ஒரு 4 ஒம்பளை அது சேலையை உருவி கொடுத்து காப்பாற்றிருக்கோம். ஆனா இருந்தது பூரா ஆம்பளை. சபாஸ் சபாஸ். ஆண்கள்
அத்தனாயிரம் பேர் 5000 பேர் இருக்கும். சபையில இருக்கும்போது ஒருத்த பொம்பளைய கேள்விக்கு பதில் தெரியாம என்ன சுத்துறாங்க பாருங்களேன். ஒரு பொம்பளைய அந்த இடத்துல நான் இருந்திருந்தேன் வச்சுக்க பார்த்துருப்பேன் உட்காந்துக்கிட்டு வேற என்ன பண்ணிருப்பேன். அப்படி சேலையை உரிந்தான். ஆமா, உரிந்தவன் யார்? உரிய சொன்னவன் யார்? சேலையை உரிடா அப்படின்னு ஆணையிட்டவன் யார்? அவ்வளவுதான் விஷயம். இதானே உரிய சொன்னவன் யாரு, உறிஞ்சவன் படகு சொல்ற போவா. உறிஞ்ச சேலை காட்டனா பாலிஸ்டரா? இதுதானே அவ்வளவு வாசனம் பேசுன கேக்குற நீங்க எப்ப இனிமே விளையாடுதானா தெரியாதுன்னே நீ சொல்லணும். வாங்க என்னடா சொல்லுங்க, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. காலம் பூரா என்னை ஆசைக்கு அது சொல்றேன் பாருங்க. பாலிஸ்டரா காட்டடா எரிச்சலா வருது. என்ன உறிஞ்ச சொன்னவ யாரு? உறிஞ்ச அவ்வளவுதான். இதுக்கு இதான் போய் நீ நில்றா மயிர் மேனே சொல்றா. நீ என்னையே அடிக்க வர்ற? நீ தெரிஞ்ச சொல்லிட்டு போய் என்னை அசிங்கப்படுத்து. இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டா நான் உன் காலில் விழுறேன். 2 வேலைக்குமே தெரியாது பாருங்க. என்ன மழுப்பாங்க பாருங்க. சாமி அப்படி நினைக்காதீங்க. சரி சொல்லுங்க. உரிய சொன்னவ யாரு, உறிஞ்சவன் யார்? இதுதான் உங்களோட கேள்வி. இதாண்டா ஆரம்பத்துல போய் அவன் சொல்றான் பாரு, பாலிஸ்டரா காட்டனா. அவன் கிடக்குறேன், நீ சொல்லு. அவன் நினைக்கும் போது எனக்கு திருப்பாத்தே வருது. அப்படிலாம் சொல்லாத தம்பி. அந்த சேலை மதுரையில் எடுத்தாங்களா பொன்னமராவதியில் எடுத்தாங்களா? அவங்க எதுக்குடா இங்கே வர்றாங்க பொன்னமராவதிக்கு? நாய வேணாமா? 2 பேரும் போயிருங்க, மரியாதை ஓடி போயிருங்க. 2 பேசவே கூடாது 2 பேரும். கே பதில் முகரையில் பாருங்க. முகரையில் ஆளாளம் சொன்ன ஒரு சத்தம் கேட்டது. நான் உண்மையிலே வேற ஏதாவது பதில சொல்லுங்கயா. ஒரு தடவையாவது ஒரு பதில சொல்லுங்கயா. வேற ஏதாவது கேள்வி இருந்தா கூட இல்ல, அந்த கேள்வியிலே பதில் இருக்கியா? நான் கேட்ட கேள்வியில பதில் இருக்கு. சேலையை உரிய சொன்னவை யாரு, உறிஞ்சவை யாரு? தப்பு தான். பாலிஸ்டரா காட்டனான்னு கேட்டது ஒரு தப்பு. மதுரையில் எடுத்ததா பொன்னமராவதி எடுத்ததா இன்னொரு தப்பு. பதில சொல்லுங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட உண்மையிலே இதுவரைக்கும் நீங்க நகைச்சுவையா பேசல. இப்ப சரி, இப்போ வந்து நீங்க உண்மையான பதில். பாஞ்சாலி அப்படி உரியும் போது பாவாடை கட்டியிருந்தாலும் கட்டல. யாராவது பாவாடை கட்டாம கட்டுவாரா? சாமியவே விரட்டி விட்டியாடா, ஊருக்கு போயிட்டாரா? உள்ள ஆளாளம் சொன்ன சப்தம் கேட்டது. உள்ள ஆளாளம் சொன்ன சப்தம் கேட்டது. நான் உங்களை பார்க்கவே மாட்டேன், உங்களை சந்திக்கவே மாட்டேன். என் முகரையிலே நீங்கள் முடிக்கப்படாது. அதுக்கு நீ வேணோட வீட்டுக்கு போயிருக்க. நீ பேசாதியா. நான் கேட்கறதுக்கு மட்டும் உள்ள பெண்கள் 2 பேர் இருக்காங்க. எதையுமே உங்கள்கிட்ட கேட்க மாட்டேன். நான் இனிமேல் எதையுமே கேட்க மாட்டேன். நான் எந்த கேள்வியுமே உங்கள்கிட்ட கேட்க மாட்டேன். உள்ள ஆளாளம் சொன்ன சப்தம் கேட்டது. பெண்கள் இருக்காங்களா இல்லையா? என்ன கேள்வி கேட்கறது உங்கள்கிட்ட? காசு கொடுக்க மாட்டாங்க. டேய் என்னடா ஏதாவது ஒரு கேள்விக்கு என்னடா இப்படியா கேள்விக்கு பதில் எங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி ஒரு கேள்வி கேளுங்க. இப்போ அசிங்கப்பட்டு தாண்டா இருக்கியா? நாங்க ஒன்னும் தப்பா கேட்கலையே. தப்பா தான் நீங்க பேசுறியா? இல்ல பேச்ச என்ன பேசுறியா? என்ன பேசுறியா? சொல்லணும்ல. சபையில எப்பா சபையில உறிஞ்சாங்க அந்த சேலை காட்டன் சேலை இல்ல ரேஷன் கல்ல எடுத்த சேலைன்னு சொல்லணும். ஒன்னு டைல்ஸ் மண்ணு சிமெண்ட் சொல்லு. டேய் அதெல்லாம் இல்ல. அது காட்டன் சேலைடா. அந்த சேலை காட்டன் சேலை. அப்படி சொல்லுங்க கேளுங்க. எவ்வளவு போட்டு ஓட்றாங்க பாருங்க. டேய் சேலைய பத்தி நான் கேட்கல. உரிய சொன்னவே யார், உறிஞ்சவே யாருன்னு தான் கேட்டேன். ஆளா சொல்றானா சேலைய சொல்லு. அரஞ்சிருவே அரஞ்சு. உரிய சொன்னவே யாரு, உறிஞ்சவே யாரு அப்படின்னு கேட்டா அதை விட்டுவிட்டு சேலை காட்டனா அதுவா இதுவா பொன்னமராயில் எடுத்தாலா அதுல எடுத்தாலும் கேட்டுட்டு இருக்கா. இப்ப கேளுங்க. உரிய சொன்னவே யாரு? உரிய சொன்னவே யார் மயன்கள்? பெரியசாமி மயனா? டேய் உரிய சொன்னவே யார் மயன் கேக்குற சொல்லுங்க. இன்னார் மயன்டா பிறப்போட சொல்லுங்க. ஒரு விஷயம். துரியோதனன் அந்த சபையிலே கௌரவர்களின் தலைவன் துரியோதனன். உரிய சொன்னவன் துரியோதனன். உறிஞ்சவன் துச்சாதனன். அவ்வளவுதானே. இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியதானே. துச்சாதனன் தாங்க உறிஞ்சா. துரியோதனன் உரிய சொன்னேன். ஐயா ஐயா இதுக்கு போய் நாங்க பதில் தெரியாம இருக்கோம். இல்ல எனக்கு தெரியாதா? தெரியாம தாண்டா முண்டை பேசிட்டு இருக்க. பேசாம உனக்கு என்ன தெரியும்?
ராமாயணம் விடுத்தேன். ராமாயணம். ஆமா. ராமாயணில சீதையை திருமணம் முடிக்கணும்னா சிவதனுசு அப்படிங்கிற வில்லை யார் நாணேற்றி வில்லை வளைக்கிறார்களோ அவர்களுக்கு தான் சீதை என்று அங்கே சுயம்வரம் நடந்தது. அவ்விழாவிலே ராமனாகப்பட்டவர் வில்லை ஏற்றி நானேற்றி வில்லை வளைப்பதோடு ஒடித்து விட்டார். வில்லை வளைக்கத்தானே சொன்னாங்க. ஏன் ராமர் வில்லை ஒடிச்சாரு? வாங்க. வளைக்க சொன்ன வில்லையே ராமர் ஒடிச்சார். ஆமா, இது மிகப்பெரிய தப்பு தான். அறியாத வில்லை வளைக்க சொன்ன வில்லு. ஆமா, ஏன் ஒடிச்சார் ராமர்? காரணம் என்ன? ஆமா, அவ்வளவுதானே. இப்ப வில்ல வளைக்க சொன்னாங்கன்னே நம்ம எந்த கேள்வி பதில் சொன்னா நம்மளுக்கு எந்த கேள்வி அவர்தான் விவரம் இல்லாம கேட்கிறார். சாமி இன்னும் 20 வருஷம் கேட்டாலும் எங்களுக்கு எந்த கேள்வி பதில் தெரியாது. அவனும் சொல்ல மாட்டேன், நானும் சொல்ல மாட்டேன். எனக்கும் தெரியாது, அவனுக்கும் தெரியாது. சாமி மன்னிச்சுக்கங்க. சரிங்க, நான் அடுத்த ஆளை சந்திக்கிறேன். உள்ள ஆளோட சொன்ன ஒரு சப்தம் சோண்டு கடிச்சா தொருண்டு கடிச்சா டேய் சோன் சோடு கேட்டுச்சு. இரு பெண்கள். ஆமா. டேய் ஒருவருக்கு இருவர் உள்ளே இருக்காங்க. உங்களுக்கு கூட பிறந்த ஒருத்தி. ஆமா. கூட பிறந்தது மொத்தம் 3 பேர் கூட பிறந்தது. நம்ம கூடவே பிறப்பவள் தங்கை. கூடுவதற்காக பிறப்பவள் மனைவி. கூடுவதனால் பிறப்பவள் மகள். மொத்தம் எங்க கூட பிறந்தவங்க யாரும் இல்ல. ஆண் பிள்ளை. ஆண்கள். அண்ணன் தம்பி எத்தனை பேரு? 7 பேர். அப்பா பேரு நம்பிராஜன். நம்பி மகனாயா? இல்ல, ராணாட்ட முருகன். டேய் ரம்பி மகன் தானே? ஆமா. நாங்க அம்மா பேரு நங்கை மோகினி. 7 பேர்ல நீங்க எத்தனாவது ஆளு? நான் மூத்தாள். டேய் அவன் அப்ப நீயே ஏன்டா நீ? சரி சரி, அவன் எத்தனாவது ஆளு? சரி கோவிக்காத வா வா. கோவிக்காதப்பா, நீ கோவிச்சு போன. சரி, நீ மூத்தாளு. அவன் அவன் கடைசி ஆள். மாடு லாடம் கட்டின மாடு மூஞ்சில. அப்ப இடையில எத்தனை பேரு? நீங்க 2 பேர் முன்ன பின்ன. உனக்கு அவன் அண்ணன், நீ அவனுக்கு தம்பி. அண்ணனா தம்பியா? அவன் தம்பியா இருக்கும்போது நான் அண்ணன், நான் அண்ணனா இருக்கும்போது தம்பி. இடையில 5 பேர் இருக்காங்களே, அவங்க எங்க இருந்து வந்தாங்க? அவங்க பூராமே ஒருத்தன் ஒரத்த நாட்டுல இருந்து பொட்டாக்கல்ல இருந்து வந்தேன். எல்லாமே முன்ன பின்னதாங்க வந்தேன். 10 மாதம். 7 பேர் பிறந்த இல்லையா? 7 பேர் அண்ணன் தம்பி. அழகா ஒரு பெண்மகளை எடுத்து வளர்த்து தங்கையாக வளர்த்து வருகிறீர்கள். யாருக்கு? சேவகமூர்த்தி துணை, சின்ன கருப்பர் பெரிய கருப்பர் துணை, 7 வீட்டு பங்காளியைச் சேர்ந்த எம் முத்தையா, எம் பாலகிருஷ்ணன், எம் இளங்கோவன், எம் விஜயகுமார், பி அனுசியா, எம் தனலட்சுமி, பி வினோதினி இவர்கள் சார்பாக இங்கே நாரதர் அவர்களுக்கு ஒரு அங்கோஸ்தரமும் எங்க அண்ணனுக்கு போடுங்க. போன வருஷமே மாற்றி வச்சுட்டாருன்னு நினைக்கிறேன். 100 ரூபாயா கொடுக்கணும். பூ என்ன பழக்கம் பாரு, திரும்ப திரும்ப இப்படியே வரப்போ. ஐயா உள்ள இருக்காங்க. சரிங்க பூ. பொன்னாடை போற்றி ஆமா அன்பளிப்பு கொடுத்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எங்களது கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கம். 7 வீட்டு பங்காளியைச் சேர்ந்த அத்தனை நல்ல இதயத்துக்கும் நன்றி வணக்கம். எங்களுக்கு முன்னாடி அனுபவித்து எங்களுக்கு அம்பளிப்பை வாரி வழங்கிய சின்ன கருப்பர் பெரிய கருப்பர் துணை, சேவகமூர்த்தி துணை, 7 வீட்டு பங்காளிகள் சேர்ந்த எம் முத்தையா, எம் பாலகிருஷ்ணன், எம் இளங்கோவன், எம் விஜயகுமார், பி அனுசியா, எம் தனலட்சுமி, பி வினோதினி அத்தனை பேருக்கும் நன்றி வணக்கம். நன்றி கலந்த வணக்கம். அழைத்து வாருங்கள் அந்த பெண்மகளை. அவர்களுக்கு நான் ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும். அழைத்து வாருங்கள். நன்றி நன்றி. கண்ணே வெள்ளையம்மா. அழைத்து வாருங்கள் என்ன சொன்னான்னு தெரியுமா? என்ன? கூட்டியாந்து விடுன்னு சொன்னாரு. ஒரு நாளும் பிரியாத எப்பிரவி என்று பிரிவோமடா, என்ன செய்வேன் தம்பி, கடை வேட்டைக்கு சென்றிட்டாலும். தம்பி ஓதர பாண்டியா, கடை
பாட்டெலாம் ராஜவாட்டை பாட சொல்லுவான், நேரம் இல்லை. அவர் பாடுவார், அவர் தான் நல்லா பாடுவார், நல்லா பாடக்கூடியவர்னு சொன்னா எங்க வாத்தியார் தான். கண்ணே வெள்ளையம்மா வா. திம்மதுர சீமையில மீனாட்சி கோவிலில கல்யாணம் எப்போ சொல்லம்மா ஏவன் அம்மா. திம்மதுர சீமையில மீனாட்சி கோவிலில கல்யாணம் பண்ணி கொள்ளுவோம் என் பொன்னம்மா சொல்லாமல் கொள்ளுவோம். நான் என்ன சொல்ல வார்த்தையில் சிக்கவில்லை, நல்ல கள்ளி வெள்ளி கால நகமாத்த போற மாலை. திம்மதுர சீமையில மீனாட்சி கோவிலில கல்யாணம் பண்ணி கொள்ளுவோம் என் பொன்னம்மா சொல்லாமல் கொள்ளுவோம். ஏப்பா இது என்னது, ஒவ்வொரு 50 ரூபாய் கொடுத்து ஒவ்வொரு பாட்டு கேட்குறீங்களே? எனக்காக அன்பு அன்புது மனமார்ந்த நன்றி நினைக்கிறது. வணக்கம். எனக்கு தான் யார் என் முத்தையா. வாங்க சாமி. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பலிக்கு விழலாமா மாமா. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி படிக்கு விழலாம் மாமா. பொம்பளைங்க காத்துப்பட்டு படிக்கு விழலாம் சுவாமி, என் தங்கை அழைக்கிறேன். தங்கச்சி வள்ளி. செவ்வந்தி பூ மாலை கட்டி செவ்வந்தி பூ மாலை கட்டு தேடி வந்தா ஜோடிச்சிட்டு சிங்காரமா மேடைக்கிட்டு சீரப்போரே மேளங்குட்டு சித்தட பூ வெளி மாமட பார்த்து சித்தட பூ வெளி மாமட பார்த்து சிதிய சொல்லித்தான் மாலைய மாட்டு. செவ்வந்தி பூ மாலை கட்டு தேடி வந்தா ஜோடிச்சிட்டு. என்ன எடுத்த காரணம் நாரதமா அந்த சேலை வாங்கிக்கத்தான். இங்கே வள்ளியாக நடிக்கும் பானுப்பிரியா அவர்களுக்கு பேர் என்ன? சின்ன கருப்பு குடும்பத்தாரர் பேர் ஏழு வீட்டு பங்காளிகள் சார்பாக எனக்கு சேலை அணிவித்து அன்பளிப்பு கொடுத்து உற்சாகப்படுத்திய அன்புலத்திற்கு என் சார்பிலும் ஏழு வீட்டு பங்காளிகளுக்கும் மகிழ்ச்சி, ஆனந்தம், சந்தோஷம், இன்பம். நன்றி நன்றி நன்றி. முன்கை நீண்டால் முழங்கை நீளும் என்பது ஒரு பழமொழி. இதுக்கெல்லாம் இப்போ விளக்க சொல்லணும். ஆனாலும் இந்த புடவை அதற்கு தான் அந்த பொருந்தும். ஏன்னா கண்ணன் ஒரு முறை ஆற்றிலே உட்காந்து குளிச்சிட்டு இருக்கார். அவருடைய ஆடையை சரி போயிட்டு வாங்க. நாரத மகரிஷி வந்திருக்கிறார். சாமி கத்தாம வாயார் ஐடியா எது வாயா சுவாமி கலகப்பிரியரே, எமது இடத்துக்கு நீங்கள் வந்து உரையாடுகின்ற பொழுது ஒவ்வொருத்தராக அழைத்தீர்கள். முதலே என் தோழி வந்தாள், பிறகு என் தங்கை வள்ளி வந்து விட்டது. கற்றது கையளவு கையிலாத உலகளவு. தாங்கள் கேட்க வேண்டும். நான் ஏதோ சாரிதான் இங்க நான் வல்லியா நீங்க வல்லியா டைலாக் அப்படிலாம் ஆள் தங்கச்சி நீ வள்ளியா? அண்ணன் நீங்களா? இல்ல இல்ல வள்ளியா? நான் வந்துட்டேங்கிறேன். வல்லையா உள்ள இருந்து வரலையா? உள்ள இருந்து வள்ளியா? அதான் என்ன பேர்? அண்ணி வந்துட்டேன். வந்துட்டீங்களா? வந்துட்டு இப்ப வந்துட்டீங்க. அத்தாச்சியா? ஏய் அண்ணே, அத்தாச்சியா தங்கச்சி. அத்தாச்சி இவதான் அத்தாச்சி, நான் தங்கச்சி. அத்தாச்சி நான் சொன்னேன். ஆமா விடு ஒரு உடனே அண்ணே. என்ன ஆள் நீங்க? அது 7 ஸ்வரங்களில்
இசைப்பவர்